ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம 7ஆம் அறிவு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட கதைய தான் பார்க்குறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில சைனால போதிதர்மர் அப்படிங்கிற ஒருத்தரோட வரலாறு காட்டுறாங்க. ஆனா, அந்த போதிதர்மரே நம்ம தமிழ்நாட்ல அது இந்தியாவுல இருந்தா போயிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, அந்த போதிதர்மர் எதற்காக சைனாவுக்கு போயிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு வைரஸ் கிருமி பரவிட்டு இருக்குங்க. அது இந்தியாவுக்கு எந்த நேரத்திலயும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக, இங்கேருந்து தமிழ்நாட்டுல இருந்து போதிதர்மர் போயிருப்பாரு. போய் அங்க இருக்கிற அந்த வைரஸ் இங்க பரவாம தடுத்து, அங்க இருக்கிற மக்கள சேவ் பண்ணி, அவங்களுக்கு தற்காப்பு கலைகளையும் பயன்படுத்துறது எப்படிங்கிறத சொல்லிக் குடுத்து, அந்த ஊர்க்காரங்களுக்கு ஒரு கடவுள் மாரி உருவாயிருப்பாரு. அப்படிப்பட்ட போதி தர்மர் உருவாக்குன அந்த ஊர் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு பிறகு அப்படிங்கிற மாரி காட்டி, அவங்க எல்லாருமே புதுசா ஒரு வைரஸ கண்டுபிடிச்சு, அந்த வைரஸ் மூலமா இந்தியாவ அழிக்கிறதுக்கு பயோவார் ஒண்ணு வந்து ரெடி பண்ணுவாங்க. அப்படியே அந்த வைரஸ இங்க பரப்பறாதக்காக டான்லி அப்படி ஒருத்தன அந்த ஊர் கவர்மெண்ட் வந்து அனுப்பிவிடுங்க. அப்படி அனுப்பிவிட்டவன் வந்து இந்த ஊருக்கு வந்து சொன்ன மாரியே அந்த வைரஸ வந்து பரப்பிருவான். பரப்புனதுக்கு அப்புறம் அவனுக்கு இன்னொரு கேஸ் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி வந்து போதி தர்மன திருப்பி கொண்டு வரது எப்படி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி செய்ய போறான் அப்படிங்கிறத சொன்ன உடனே அங்க இருக்கிற சைனாக்கு பயம் வந்துரும். அதாவது போதி தர்மன் திருப்பி வந்துட்டா, இந்த வைரஸுக்கு ஈஸியா ஒரு மருந்து கண்டுபிடிச்சுருவாரா அப்படிங்கிறதுனால அவள உடனே கொல்ல சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஸ்ருதிஹாசன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பதான் நம்ம சூர்யா வந்து மீட் பண்ணுவாங்க. சூர்யா வந்து சர்க்கஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாம, அவருக்கு ஸ்ருதிஹாசன பார்த்தோனே பிடிச்சிரும். உடனே அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி அவங்கள காதலிக்கிறதுக்கான வேலைகள் எல்லாமே இவரு பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ ஸ்ருதிஹாசனும் நம்ம சூர்யாவும் ஒண்ணா சுத்திட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவோட ஃபேமிலி வந்து ஊர்ல இருந்து இந்த சர்க்கஸ் பார்க்கறதுக்காக வரும்போது, அவங்க ஸ்ருதிஹாசன் கூட சுத்துறத பார்த்துட்டு, டக்குனு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "இந்த பொண்ணு ஏற்கனவே உன்ன தான தேடிட்டு இருக்கா. இவ பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு வந்து, கரெக்ட்டா நம்ம ஊர்ல உள்ள எல்லாரும் போதிதர்மனோட டிஎன்ஏ எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா. அதுக்கப்புறம் உன் ஃபோட்டோவையும் பார்த்துட்டு, உன்ன தேடி அவ வந்திருக்கா. என்னன்னு போய் பாருன்னோன்னே, டக்குனு ஸ்ருதிஹாசன் வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா தான், ஸ்ருதிஹாசன் பல வருஷமா நம்மளோட சூர்யாவ பத்தின ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் இவ நம்மள காதலிக்கல, இவ நம்மள பயன்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சூர்யா, உடனே அங்கேருந்து கிளம்பிடுவாரு. கிளம்பிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது, காலையில ஸ்ருதிஹாசன் அவங்கள பார்க்கறதுக்கு வந்து, அவங்கள எதுக்கு தேடி வந்த அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் கூட்டி போய் அவங்களுக்கு காட்டுறாரு. காட்டுனதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் என்ன சொல்றான்னா, "உன்ன வச்சு பண்ற ஆராய்ச்சி மூலமா இங்க இருக்கிற நெறைய குழந்தைங்களோட வாழ்க்கையவே மாத்த முடியும்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரின்னு சொல்லி இவரும் இந்த ஆராய்ச்சி ஓகே பண்ணும்போது தான், அங்க டான்லி என்ன பண்ணிருவான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிஹாசன தேடி ஊருக்குள்ள வந்து, ஸ்ருதிஹாசன் வீட்டுக்கே போய் ஸ்ருதிஹாசனோட வீட்டு ஓனர கொன்னுருவான். இப்ப இது போலீஸ் கேஸ் ஆனோனே, ஸ்ருதிஹாசன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது தான், அந்த போலீஸ் ரவுடி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ்காரங்க எல்லாத்தையும் கொல்றத பார்த்த உடனே, ஸ்ருதிஹாசனும் சூர்யாவும் அங்கேருந்து தப்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வில்லனோட பத்தின டீட்டெயில்ஸ் எடுத்து தேடும்போது தான், அந்த வில்லன் வந்து இவங்களோட புரொஃபசர் கருதுமா, இவங்க தான் வர வச்சிருப்பாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிரும். உடனே புரொஃபசர புடிச்சு என்ன விஷயம்னு கேட்டா, புரொஃபசர் நடந்த எல்லா உண்மையும் சொன்னாரு. சொன்ன உடனே ஸ்ருதிஹாசனுக்கும் சூர்யாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. இந்த வைரஸ் இப்ப ஊருக்குள்ள பரவியிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான், இந்த வைரஸ் பரவிட்டு அப்படிங்கிற விஷயம் தெரியும். உடனே இந்த வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க என்ன பண்ணான்னா, மறுபடியும் போதி தர்மன தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு நம்ம சூர்யா வச்சு தான் இவங்க ஆராய்ச்சி பண்றதுக்கும் ரெடி ஆவாங்க. அப்போ சூர்யா வச்சு வெளிய ஒரு ரிசர்ச் சென்டர் வச்சு இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த டால்னி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது சூர்யாவையும் அவங்களையும் கண்டுபிடிக்கும்னு சொல்லி, ஊருக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருப்பான். எல்லா இடத்துலயும் தேடும்போது, எங்கேயுமே இவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடத்துல ஸ்ருதிஹாசனோட ஃப்ரெண்டு டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சு, இங்கேருந்து தான் மெடிசின் தேவையான எல்லா எக்யூப்மெண்ட் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவன் மூலமா கரெக்ட்டா நம்ம ஸ்ருதிஹாசனும் சூர்யாவும் இருக்கிற இடத்த இவங்க ட்ராக் பண்ணிடுவான். ட்ராக் பண்ணிட்டு சூர்யாவும் ஸ்ருதிஹாசனையும் கொல்ல வர போகும்போது, சூர்யாவுக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு எப்படியாவது சூர்யாவ காப்பாத்தணும்னு சொல்லி, ஸ்ருதிஹாசனும் அவங்க ஃப்ரெண்டும் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது, கரெக்ட்டா வில்லன் அந்த இடத்துக்கு வந்து நம்ம சூர்யாவையும் அவங்க எல்லாத்தையும் அடிச்சுருவான். அடிச்சு கடைசி சூர்யாவ கொல்ல போகும்போது, கடைசி சூர்யாக்குள்ள இருக்க போதி தர்மன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிய வந்து, அந்த டான்லி அந்த இடத்துலயே அடிச்சு கொன்னுட்டு, இந்த இவன் பரப்பி விட்டான் தெரியுமா இந்த வைரஸ். இந்த வைரஸுக்கான தேவையான மருந்த போதி தர்மன் அவர் உடம்புக்குள்ள போனதுனால, அந்த மருந்த திருப்பி இவர் வெளிய கொண்டு வந்து, இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறதோட இந்த திரைப்படத்த முடிப்பாங்க. இந்த திரைப்படம் உண்மைய சொல்லணும்னா, நம்ம சூர்யாவுக்கு ஒரு பெஸ்ட்டான கமர்ஷியல் திரைப்படம்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்த பார்க்கும்போது தான் நமக்கே தெரியும், போதி தர்மன் அப்படிங்கிறவரு நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா போனாரு அப்படின்னு சொல்றதுல நமக்கு ரொம்ப பெருமையாவே இருக்கும். சரி ஃப்ரெண்ட், நான் சொன்ன விஷயம் பிடிச்சுன்னா, நீங்க கண்டிப்பா நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏன் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.